இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 3 யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம அலைட் மேத்தமேட்டிக்ஸ் 2ல யூனிட் 3ன்றது ஓடிஇ டாபிக் அண்ட் பிடிஇ டாபிக் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். இப்போ இந்த யூனிட்ல நம்ம ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம். ஏப்ரல் 23, 22, 21 அண்ட் நவம்பர் 22. இந்த 4 கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஓடிஇ அண்ட் பிடிஇல வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு. நீங்க செகண்ட் யூனிட் ஃபூரியர் சீரீஸோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது இதோட வெயிட்டேஜ் வந்து நிறைய இருக்கு. 5 மார்க்லயும் இருக்கு, 2 மார்க்லயும் இருக்கு, 10 மார்க்லயும் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஓடிஇ டாபிக் பார்க்க போறோம். அடுத்த வீடியோல பிடிஇ டாபிக்னா நிறைய சம்ஸ் இருக்கு, லென்த்தியா போகுன்றதுனால ஓடிஇ பிடிஇன்னு ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ஏப்ரல் 22ல கேட்ட கொஸ்டின். வாட் இஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு. ஸோ எந்த ஃபங்க்ஷன் விச் சால்வ்ஸ் த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்? ஒரு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி எழுதுறது தானே நம்ம காம்ப்ளிமெண்டரி ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன் எழுதுறோம். அதை தான் இங்கே டெஃபினேஷனாக எழுதியிருக்கோம். எ ஃபங்க்ஷன் தட் சால்வ்ஸ் த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். செகண்டு, சால்வ் த ஃபாலோயிங். ஸோ கொஸ்டின் பாருங்க, டி ஸ்கொயர் மைனஸ் 9 ஹோல் திங் இன்டு ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே சால்வ் பண்ணுறேன். டி ஸ்கொயர் minus 9 whole thing into y equal to 0. சால்வ்னு கொடுத்துட்டாங்க. முதல்ல இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன்றது டியை எம்மா மாத்திரம். எம் ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 பிளஸ் 9 ஆயிடும். அப்போ எம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9. ரூட் எப்பெல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோமோ அப்போ அது பிளஸ் மைனஸ் ரெண்டுமே 3. இப்போ 3 ஒரே மாதிரி நம்பர் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒன்று பிளஸ் 3, இன்னொன்று மைனஸ் 3. ஸோ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட், ரெண்டும் வேற வேற. ஸோ அப்போ என்னோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? ஏ இ பவர் 3x பிளஸ் பி இ பவர் மைனஸ் 3x. இதுக்கு பிஐ இருக்கான்னா இல்லை, ஏன்னா ஈக்குவல் டு 0. ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ 2 மார்க் கொஸ்டினே இந்த ஓடிஇலேருந்து கேட்டதை விட பிடிஇல தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, பிடிஇ கொஸ்டின்ஸில் உள்ள 2 மார்க்ஸ். ஃபார்ம் பார்ஷியல் ஈக்குவேஷன், வாட் இஸ் கம்ப்ளீட் இன்டெக்ரல், டிஃபைன் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபார்ம் பார்ஷியல் ஈக்குவேஷன், சால்வ், இதெல்லாமே அதில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் சேர்ந்து ஒரு யூனிட்ன்றதுனால இதில் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது சால்வ். சால்வ்ல டி ஸ்கொயர் மைனஸ் 5d பிளஸ் 4 ஹோல் திங் இன்டு ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன்றது எம் ஸ்கொயர் மைனஸ் 5m பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 4ஐ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 4ஐ தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. 4 1s are 4. ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இது ப்ளஸ் ஆகும், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் அதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ப்ளஸ் 4 கிடைக்கும். பட் இங்கே மிடில் வந்து நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ நான் மைனஸ் இருக்கிறது தான் எடுக்கணும். m மைனஸ் 4 இன்ட்டு அதில் இருக்கிறத அப்படியே எடுத்துட்டு வாங்க, 0. இப்போ m ஈக்குவல் டு, இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்னா CF ஈக்குவல் டு a e பவர் 4x பிளஸ் b e பவர் x. ஓகே, செகண்ட் சம் பார்த்தாச்சு. அடுத்தது இப்போ நம்ம அவ்வளோதான், 2 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டோம். அந்த 3 கொஸ்டின் தான் 2 மார்க்கு. இங்கே பாருங்க, இது ஏப்ரல் 2023ல 14th தான் நமக்கு 5 மார்க் கொஸ்டின். இப்போ இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு 5 மார்க் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஏப்ரல் 23, ஏப்ரல் 22, 21, நவம்பர் 22. ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் இந்த டாபிக்லேருந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். சால்வ் டி ஸ்கொயர். Solve d square minus 4d plus 3.
d square minus 4d plus 3 into y equal to e power minus x into sin x. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன எழுதணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் m square minus 4m plus 3 equal to 0. 3 ஃபேக்டரைஸ் பண்ணா 3 1 டைம்ஸ். நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு டேர்மே மைனஸ். ஸோ m minus 3 into m minus 1 equal to 0. m equal to 3, 1. இந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ ரியல் அண்ட் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இதோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் a e power 3x plus b e power x முடிஞ்சிருச்சு. அடுத்தது pi கண்டுபிடிக்க போறோம். 1 by d ஸ்கொயர்னு எடுக்கணும். d ஸ்கொயர் மைனஸ் 3d plus 2 தப்பா எடுக்கணுமா minus 4d plus 3 minus 4d plus 3. இப்போ இது ஸ்கொயர் பிராக்கெட்ல இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்குன்னா e power minus x into sin x. இப்போ இது பேர் வந்து காம்பினேஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்போனென்ஷியலும் ட்ரிக்னாமெட்ரியும் சேர்ந்து இருக்கு. ஸோ எப்பெல்லாம் எனக்கு எக்ஸ்போனென்ஷியலும் ட்ரிக்னாமெட்ரியும் சேர்ந்து இருக்கோ அப்போ எக்ஸ்போனென்ஷியலை நான் வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுவேன். இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுவேன். ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் டி இருக்கிற இடத்தெல்லாம் டி பிளஸ் ஏ. பிளஸ் ஏன்றது இந்த எக்ஸ்போனென்ஷியலோட கோஎஃபிஷியன்ட் ஈக்கு பவர்ல இருக்கிற டேர்ம். இங்க பவர்ல நமக்கு -1 இருக்கு. அப்ப நான் என்னன்னு பண்ணணும் டி -1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அங்க என்ன இருக்கோ அதால நான் ரீப்ளேஸ் பண்ணும். ஒருவேளை +2 இருந்ததுன்னா டி +2 ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் ரீப்ளேஸ் பண்றேன்றதுக்காக மீனிங் தான் இது இப்ப வெளியில வந்திருக்கு. டி இருக்கிற இடத்துல எல்லாம் பாருங்க இந்த டியை தான் இப்படி ரீப்ளேஸ் பண்றோம். d -1 whole square minus 4 into d -1 plus 3 into இப்போ இங்க sin x மட்டும்தான் ஆக்டிவா இருக்கு. இந்த e பவர்ன்றது வந்து நமக்கு அந்த பக்கம் போயிடுச்சுல்ல. அந்த பக்கம் போயிடுச்சுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அது டம்மி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சிம்பிளிஃபை பண்ண போறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணோம் e power minus x அப்படியே இருக்கும். 1 by a minus b whole square. So a square plus b square minus 2ab. அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணுவோம் -4d. அடுத்ததுல மல்டிப்ளை பண்ணும்போது +4 plus 3 into sin x. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். e power minus x 1 by d ஸ்கொயர். இந்த ரெண்டு dயும் நான் கிளப் பண்ணி எழுதும்போது -6d. மீதி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணா +8 into sin x. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது sin x. அப்ப இதுக்கான ப்ரொசீஜர் எழுதணும். இதுக்கான ப்ரொசீஜர் d ஸ்கொயர் ஈக்குவல் டு -a ஸ்கொயர். ஏன்றது sin பக்கத்துல இருக்கிற கோஎஃபிஷியன்ட். இதோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ d ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 ஸ்கொயர். அப்போ அது 1 தான். ஸோ e பவர் -x 1 by d ஸ்கொயர் இருக்கிற இடத்துல -1. 6d இருக்கிற இடத்துல பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுருங்க. 8 into sin x. ஸோ e பவர் -x அப்படியே இருக்கு. 1 by 8 -1ன்றது 7. ஸோ 7 -6d into sin x. இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் காஞ்சுகேட் எடுக்க போறோம். காஞ்சுகேட் எடுத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ e பவர் -x இருக்கு. நம்ம இதை காஞ்சுகேட் எடுக்கும்போது 7 + 6d. கீழே ஏற்கனவே 7 - 6d இருக்கு. அண்ட் இன்டு 7 + 6d. இதுதான் காஞ்சுகேட்ன்றது. நான் ஹைலைட் பண்றேன். இந்த டேர்ம் தான் இதோட காஞ்சுகேட். நடுவில் இருக்க அந்த மைனஸை மட்டும் மாத்தி பிளஸ்ஸா எடுத்திருக்கோம். இப்ப நான் மேல மல்டிப்ளை பண்ணுவேன். கீழே வந்து எனக்கு என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. கீழே
கீழே இருக்கிற டேர்ம் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா a மைனஸ் பி a பிளஸ் பி இந்த ஃபார்ம்ல இருக்கு. அந்த a மைனஸ் பி a பிளஸ் பியை நம்ம a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுத முடியும். மேலே ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 7 sin x பிளஸ் 6 இன்டூ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin x. இது மேலே. கீழே a மைனஸ் பி a பிளஸ் பியை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அங்கே என்ன டேர்ம் இருக்குன்னுலாம் பார்க்க வேண்டாம், அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே இ பவர் மைனஸ் எக்ஸ், நமக்கு 7 sin x இருக்குல்ல, ஸோ 7 இன்டூ sin x பிளஸ் அடுத்த டேர்மு டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஷியேஷன். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம சொல்லணும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin x. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin xன்றது cos x. ஸோ அப்போ அது 6d, சாரி d தான் ஆயிடுச்சுல, 6 cos x divided by 7 square 49 minus 6 square 36. அது மறக்காம ஸ்கொயர் பண்ணணும் தான் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். 36 d ஸ்கொயர். d ஸ்கொயர்ன்றது நம்ம இப்போதான் இங்கே ஓரமா எழுதியிருக்கோம் பாருங்க, மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 இன்டூ, ஓகே, இட்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மேலே 7 sin x plus 6 cos x கீழே 49 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 36. இது இப்போ ஆட் பண்ணா நமக்கு 70 85. ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் 7 sin x plus 6 cos x by 85. இதுதான் நம்மளோட பிஐ. இப்போ என்ன பண்ணணும், சிஎஃப்பும் பிஐயும் சேர்த்து எழுதணும். ஸோ இட்ஸ் ஏ இ பவர் 3x plus b e power x plus e power minus x வெளியில 7 sin x plus 6 cos x divided by 85. சம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இதே கொஸ்டின் தான் வருமா அப்படின்னா வராது. ஆனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எக்ஸ்போனென்ஷியலும் ட்ரிக்னாமெட்ரியும் அந்த மாதிரி சேர்ந்து வரலாம். அப்படி சேர்ந்து வரும்போது இந்த ப்ரொசீஜரை நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா போதும், இதை ஃபாலோ பண்ணி சம் போடலாம். ஒரே நம்பர் அதே நம்பர்ல இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. என்ன சம் வந்தாலும் ப்ரொசீஜர் கிளியரா இருந்ததுன்னா என்னால ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். இது வந்து மேத்ஸ் 2ல ஒரு ஈஸியஸ்ட் டாபிக் இதுவும். அடுத்த சம் எப்படி இருக்கு பாருங்க, 2 சப்டிவிஷனா இருக்கு. கொஸ்டின் நீங்க எழுதிக்கலாம். d ஸ்கொயர் மைனஸ் 2d பிளஸ் 1. d ஸ்கொயர் மைனஸ் 2d பிளஸ் 1. பாருங்க ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஸோ எந்த கொஸ்டின்ஸும் ரிப்பீட் ஆகல, அதுதான் இங்கன்னு நமக்கு தெரியுது. ஸோ 5 e பவர் 3x பிளஸ் cos h 2x. இப்போ இங்க 2 பிஐ இருக்கு. போன சம்ல நமக்கு ஒரு டேர்ம் தான் இருந்தது, இங்க ஒரு பிஐ, இன்னொன்னு பிஐ 2ன்னு இருக்கு. பட் இந்த பிஐ 2க்கு நமக்கு ப்ரொசீஜரே கிடையாது. காஸ் ஹெச்எக்ஸ்னு இருக்கா, காஸ் ஹெச்எக்ஸ்னு இருந்ததுன்னா நம்மளால டைரக்டா சம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்ப நம்ம இந்த டேர்ம்ஸை மாத்தி எழுதிட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும். காஸ் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா ப்ரொசீட் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி சைன் எக்ஸ்ன்னு இருந்தாலும் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். பட் இந்த காஸ் ஹெச்எக்ஸ் சைன் ஹெச்எக்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்மளால டைரக்டா ப்ரொசீட் பண்ண முடியாது. நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு நான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும்தான், m ஸ்கொயர் மைனஸ் 2m பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. 1 இருக்கு, 1 வந்து 1 1 எழுதலாம், நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே மைனஸ். ஸோ m மைனஸ் 1 இன்டூ m மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. m ஈக்குவல் டு 1, 1 ரெண்டுமே ஒரே ரூட் தான், எதுவுமே மாறல. ஸோ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் சேம். ஸோ ரியல் அண்ட் சேம்னு சொன்னதுனால cf ஈக்குவல் டு ax a பிளஸ் bxன்னு எழுதலாம், இல்லை ax பிளஸ் bன்னு எழுதலாம், e பவர் x. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அடுத்தது pi1. pi1 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 e பவர் 3x. ஸோ d
1 by d square minus 2d plus 1 into 5 e power 3x. இப்போ இந்த 5ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம இந்த சைடே வச்சிருக்கிறதுனால நமக்கு எந்த யூஸுமே இல்லை. அதனால நம்ம 5 என்ன பண்ண போறோம், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணி எழுத போறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணா 5 முன்னாடி வந்துடும், டம்மியா அப்படியே இருக்கும். 1 by d square minus 2d plus 1 into e power 3x. இப்போ இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மேட். d இருக்கிற இடத்துலலாம் ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எங்கெல்லாம் d இருக்கோ அந்த இடத்துலலாம் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 5 1 by 3 square minus 2 into 3 plus 1 into e power 3x. 3 ஸ்கொயர்ன்றது 9, 9 plus 1 10, 10 minus 6ன்றது 4. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. 9 minus 6 plus 1 into e power 3x. ஸோ 10 minus 6 4. இப்போ ஆன்சர் 5 by 4 e power 3x. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்துடுது. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு பார்க்கணும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்னன்னு கொடுத்துருந்தாங்க, cos h2xன்னு கொடுத்துருந்தாங்களா. நான் இங்கே சைடில் ஃபார்முலா எழுதினேன். cos hxன்னு இருந்ததுன்னா e power x plus e power minus x divided by 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் நமக்கு cos h2xன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், cos h2x. அப்போ இந்த e power வந்து e power 2x plus e power minus 2x by 2. நான் ரெண்டா பிரிச்சுக்கிட்டா e power 2x by 2 plus e power minus 2x by 2. இப்போ மேலே கொஷனுக்கு போய் கூட நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து e power 2x by 2 plus e power minus 2x by 2. இப்போ pi2 என்ன ஆயிடுது, pi3 plus pi2 plus pi3 அப்படின்னு பிரிஞ்சிருது. இப்போ தனித்தனியாக சம் ப்ரொசீட் பண்ணுவோம். pi1 கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ pi2 1 by d square minus 2d plus 1 whole thing into e power 2x by 2. இந்த 1 by 2ன்றது கான்ஸ்டன்ட். அதை இந்த சைடு எழுதிட்டு சம் ப்ரொசீட் பண்ணால் சிம்பிளாக இருக்கும். d square minus 2d plus 1 e power 2x. இது எக்ஸ்பொனென்ஷியல் ப்ரொசீஜர். இப்போ d இருக்கிற இடத்துலலாம் நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். எந்த 2னா இந்த 2 தான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1 by 2 ஏற்கனவே வெளியில் இருக்கு. 1 by 2 square minus 2 into 2 plus 1 into e power 2x. இந்த 2 ஸ்கொயரும் மைனஸ் இதை ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. 1 by 2 1 by 4 minus 4 plus 1 e power 2x. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ என்னோட ஆன்சர் e power 2x by 2 தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு எதுவும் வரலை. ஸோ அடுத்தது பாருங்க, pi3க்கு 1 by d square minus 2d plus 1 into e power minus 2x by 2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 by 2 முன்னாடி தள்ளிட்டு 1 by d square minus 2d plus 1 into e power minus 2x. d இருக்கிற இடத்துல இப்போ minus 2. d இருக்கிற இடத்துல minus 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by minus 2 whole square minus 2 into minus 2 plus 1 into e power minus 2x. minus 2 whole squareன்றது 4, minus into minus plus 4 8, அடுத்தது 9. ஸோ 1 by 2 1 by 9 e power minus 2x. அப்போ இது e power minus 2x by 18. இப்போ இந்த எல்லா வேல்யூவையும் சேர்த்து எழுதணும். அதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். a plus bx e power x plus pi1க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்க, 5 by 4 e power 3x 5 by 4 e power 3x plus 1 by 2 e power 2x plus 1 by 18 e power minus 2x. இதுதான் சமுக்கான ஆன்சர்.
முடிச்சாச்சு. இப்போ அடுத்த சம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ரைட் a ஷார்ட் நோட் ஆன் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி தியரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பத்தி என்ன தெரியுதோ நீங்க அதை எலாபரேட்டா நீங்க எழுத முடியும். ஸோ இங்க வந்து நான் எழுதியிருக்கிறேன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்றது இட்ஸ் an equation that defines a relationship between a function and derivative. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் டெரிவேட்டிவ்க்குமான ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் டூல இருந்ததுன்னா, ஆர்டர் டூனா என்ன அர்த்தம்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ன்றது தான் ஆர்டர் டூ. ஆர்டர் டூல இருக்கிறதோட பேரு தான் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நமக்கு சிலபஸ்ல செகண்ட் ஆர்டர் தான் இருக்கு, ஹையர் ஆர்டர் கிடையாது. ஒரு ஜெனரல் செகண்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும், ஏ டிஎக்ஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் சிஒய் ஈக்குவல் டு கேபிட்டல் வி. இந்த வின்றது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அது வந்து என்ன வேணா இருக்கலாம், எக்ஸ்போனென்ஷியலா இருக்கலாம், ட்ரிக்னாமெட்ரியா இருக்கலாம், பாலினாமியலா இருக்கலாம், ஸோ எதுவா வேணா இருக்கலாம். அடுத்தது இதோட சொல்யூஷன் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ். ஒன் இஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் பர்டிகுலர் இன்டர்வல். உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், தியரி மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நமக்கு என்னென்ன அதை பத்தி தெரியுதோ எல்லாத்தையும் ஒரு ஒன் பேஜ்க்கு வர மாதிரி எலாபரேட்டா எழுதிடலாம். ஸோ இவ்வளவுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து இந்த கொஸ்டின் மாதிரியே தான் இருக்கும். இங்க நம்ம 14th போட்ட அந்த சம் பேட்டர்னே தான் இங்க நமக்கு இதுலயும் கேட்டிருக்காங்க. ஒரே டிஃபரன்ஸ்னா இ பவர் மைனஸ் எக்ஸ்க்கு பதிலா இ பவர் 2xன்னு இருக்கு. ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஓனா சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்க, தனியா சால்வ் பண்ணி இதை அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் தென் 19th கொஸ்டின். இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். நமக்கு அது ஃபங்க்ஷன் பார்த்தாலே தெரியும்ல, சிம்பிளா இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது வெறும் இ பவர் எக்ஸ். ஸோ 19th இந்த கொஸ்டின், டி ஸ்கொயர் பிளஸ் 5d d square plus 5d plus 6 into y equal to e power x. முதல்ல இதுக்கு auxiliary equation m square plus 5m plus 6 equal to 0. 6 ஒன்ஸ் ஆர்னு பிரிக்க கூடாது, ஏன்னா 6 ஒன்னே ஆட் பண்ணா பிரிச்சா அப்படி வரும் பாருங்க. 7 சப்ட்ராக்ட் பண்ணா 5 வருது. பட் ஒரு ஒன்னு சப்ட்ராக்ஷன் போட்டா கூட என்னோட ப்ராடக்ட் நெகட்டிவ்ல இருந்திருக்கணும், அதனால இது பாசிபிள் கிடையாது. 3 2s ஆர்னு எடுத்துக்கலாம், ரெண்டையுமே பிளஸ்லயே இருக்கட்டும். m plus 3 m plus 2 equal to 0. என்னோட CF இங்க எழுதுறேன், m equal to -3 -2. ஸோ CF வந்து a e power -3x plus b e power -2x. அடுத்தது இதுக்கான PI. PI equal to 1 by d square, அதுல இருக்கிறது அப்படியே எழுதிட்டு பக்கத்துல e power x. e power x ஓட ப்ரொசீஜர், எங்கெல்லாம் d இருக்கோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது 1 இங்க நமக்கு. இப்போ 1 by 1 plus 5 plus 6 into e power x. அப்போ என்னோட ஆன்சர் 1 by 12 e power x. ஃபைனலா ஜெனரல் சொல்யூஷன் y equal to a e power 3x minus 3x b e power minus 2x plus e power x by 12. முடிஞ்சிருச்சு.